Shri Parashakti Vidyala CBSE Class 3rd Subject Social Science. Good morning, my dear students. Chapter 8, The Festivals We Celebrate. Book page number 40. The Festivals We Celebrate. India is a country of festivals. The festivals are associated with fun, joy, singing, dancing, and colorful clothes. Some festivals are linked with fires. We celebrate national, religious, and harvest festivals. The birthdays of great people are also celebrated as festivals. Some festivals are celebrated by everybody in all the states of India. Some festivals are celebrated only in some state. India is a country of festivals. நம் நாடு பார்த்தோம் அப்படின்னா என்னது பண்டிகையின் நாடு. இந்தியா பார்த்தோம் அப்படின்னா அது என்னது ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் கண்ட்ரி. நம்மளுடைய நாடு பார்த்தோம் அப்படின்னா பண்டிகையின் நாடு. த ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னது அந்த ஃபெஸ்டிவல்ஸில் என்னெல்லாம் இருக்கும் ஃபன் வேடிக்கை, ஜாய் மகிழ்ச்சி, சிங்கிங் பாடுதல், டான்சிங் நடனம். ஃபெஸ்டிவல்ஸ்னால என்னது அது வேடிக்கை இருக்கும், நெக்ஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கும், நெக்ஸ்ட்டு சிங்கிங் டான்ஸிங் அதை பார்த்தோம் அப்படின்னா என்னது சிங்கிங் பாடுதல் நடனம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் அதாவது வண்ணமயமான கிளாத்ஸு. சம் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் லிங்க்ட் வித் ஃபயர்ஸ். சில திருவிழாக்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த திருவிழாக்கள் என்னது கண்காட்சிகளுடன் என்னது சில திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. We celebrate national, religious and harvest festivals. நேஷ்னல் தேசிய பண்டிகைகள், ரிலிஜியஸ் மதம் சார்ந்த பண்டிகைகள், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அறுவடை சமயத்தில் நினச்சது செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸு. த பர்த்டேஸ் ஆஃப் கிரேட் பீப்புள் ஆர் ஆல்சோ செலிப்ரேட்டட் அஸ் ஃபெஸ்டிவல்ஸு. சில ஃபெஸ்டிவல் பார்த்தோம் அப்படின்னா கிரேட் பீப்புள் அதாவது பெரிய மனிதர்களின் பிறந்த நாட்கள் என்ன செய்தாங்க ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுறோம். சம் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் பை எவரிபடி இன் ஆல் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா. சில ஃபெஸ்டிவல் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஆல் பீப்புள்ஸுமே நினச்சுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நேஷ்னல் ஃபெஸ்டிவல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் இருக்க எல்லாருமே நினச்சுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில ஃபெஸ்டிவல் நினச்சுவாங்க சம் ஸ்டேட்டில் அதாவது குறிப்பிட்ட மாநிலத்தில் தான் நினச்சுவாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். சம் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் ஒன்லி இன் சம் ஸ்டேட்டு. சில மாநிலத்தில் மட்டுமே என்னது செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸும் இருக்குது. நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸு தேசிய பண்டிகை. த 3 நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே அண்டு காந்தி ஜெயந்தி. தீஸ் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் இன் ஆல் த ஸ்டேட். Independence Day. India became independent on 15th August 1947. Thus, this day is celebrated as Independence Day in our country. The main function is held at the Red Fort in Delhi. The Prime Minister hosts the national flag and addresses the people of India on this day. The whole nation remembers of freedom fighters who have up their lives for the independence of our country. In schools and colleges, children became freedom fighters and take part in fancy dress competitions. Independence Day, சுதந்திர தினம். It became independent on 15 August 1947. 1947 ஆகஸ்ட் 15 தான் நம்மளுக்கு என்னது சுதந்திரம் கிடைச்சது. Thus, this day is celebrated as Independence Day in our country. இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம் நம்ம வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15th ஆகஸ்ட்டு. எவ்ரி இயரும் நம்ம நினச்சிவோம் 15th ஆகஸ்ட் வந்து நம்ம நினச்சிவோம் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம். த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ஹெல்ட் அட் த ரெட் ஃபோர்ட் இன் டெல்லி. இது எங்கே இது பார்த்தோம் அப்படின்னா முக்கிய விழாவாக எங்கே அப்படி பார்த்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் உள்ள ரெட் ஃபோர்ட்டு செங்கோட்டையில் தான் என்ன செய்தாங்க செங்கோட்டையில் தான் இது என்னது செலிப்ரேட் பண்ணுறோம்.
அதாவது பெரிய விழாவாக அங்கே யார் இருக்கா, டெல்லியில் தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ அங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா ரெட் ஃபோர்ட்டில் தான் என்னது மெயின் ஃபங்க்ஷனாக என்னது செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. த பிரைம் மினிஸ்டர் ஹோஸ்டஸ் த நேஷனல் ஃப்ளாக் அண்ட் அட்ரஸஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆன் திஸ் டே. பிரைம் மினிஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 15 ஃப்ளாக் ஏற்றி நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்க நம்மளுக்கு வந்து யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதாவது நம்மளுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சது, யாரெல்லாம் போராடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தேச தலைவர்களை பற்றி என்னச்சுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள பற்றி என்னச்சுவாங்க நிறைய எல்லாமே என்னச்சுவாங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பீப்புள்ஸ்லாம் பற்றி எல்லாருக்கும் என்னச்சுவாங்க ஆகஸ்ட் 15 ஒவ்வொரு விதமான நம்ம தேசத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே என்னச்சுவாங்க அரேஞ்ச் பண்ணுற மாதிரி என்னச்சுவாங்க இதெல்லாம் என்னச்சுவாங்க பண்ணுவாங்க. The whole national remembers the freedom fighters who have up their lives for the Independence Day of our country. நெக்ஸ்ட்டு ஸ்கூல்ஸில் காலேஜில் பார்த்தோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ்லாம் நினச்சிவாங்க ஃபேன்சி ட்ரெஸ், அதாவது ஒவ்வொருத்தங்களுடைய யாருக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுடைய ட்ரெஸ் அவங்களே போல் நினச்சிவாங்க ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் போட்டு நினச்சிவாங்க சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் ராதாகிருஷ்ணன், கேர்ள்ஸு சரோஜினி நாயுடு, அன்னை தெரசா, இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் நினச்சிவாங்க அவங்களுடைய நினைவாக, அதாவது யாரெல்லாம் நம்மளுக்கு வந்து இது சுதந்திரம் கிடைக்க வந்து ரொம்ப இது பண்ணாங்களோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு அவங்களுடைய நினைவாக வந்து நினச்சிவாங்க இது பண்ணுவாங்கன்னா வந்து நான் தான் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை, அதாவது அவங்கள நாங்கள் எப்படிலாம் வந்து என்ன செஞ்சோம் சுதந்திரம் கிடைக்க எப்படிலாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி 2-3 லைன்ஸ்லாம் நினச்சிவாங்க சில்ட்ரன்ஸ் சொல்லி நினச்சிவாங்க இண்டிபெண்டன்ஸ் டே நினச்சிவாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். இது வந்து எவ்வளோ இயரும் நம்மளுடைய ஸ்கூலில் காலேஜில் எல்லாமே நினச்சிவோம் ஆல் ஓவர் கண்ட்ரி ஆல் இந்தியாவிலையுமே நினச்சிவாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் இண்டிபெண்டன்ஸ் டே. ரிபப்ளிக் டே. India became a republic on 26 January 1950. Thus, this day is celebrated as the Republic Day. The main function is held at Rajpath in New Delhi. The armed forces, police, school children and folk dancers take part in a special parade. The President of India takes the salute. The main attraction of the Republic Day parade are the rebels from different states. Bravery award winners also take part in the parade. Republic Day. குடியரசு தினம். India became a republic on 26 January 1950. Thus, this day is celebrated as the Republic Day. நம்ம எப்போ குடியரசு தினம் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 26 எவ்ரி இயரும் ஜனவரி 26 என்னது ரிப்பப்ளிக் டேவாக நம்ம நினச்சிவோம் குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுவோம். த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ஹெல்ட் அட் ராஜ்பாத் இன் நியூ டெல்லி. மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் உள்ள ராஜ்பாத்தில் என்னது செலிப்ரேட் பண்ணுறோம். த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், போலீஸ், ஸ்கூல் சில்ட்ரன் அண்டு ஃபோக் டான்சர்ஸ் டேக் பார்ட் இன் ஏ ஸ்பெஷல் பரேடு. இதில் வந்து யாரெல்லாம் அணிவகுத்து நிற்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்மிஸ், போலீஸஸ், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், நாட்டுப்புற நடனர்கள் இவங்கெல்லாம் நினச்சிவாங்க ரிப்பப்ளிக் டேயில் நினச்சிவாங்க அப்படின்னா பரேட், அதாவது அணிவகுத்து நிற்பாங்க. த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டேக்ஸ் த சல்யூட்டு. பிரசிடென்ட் நம்மளுடைய ஜனாதிபதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளாக் ஏற்றிட்டு அதுக்கு நினச்சிவாங்க சல்யூட் பண்ணுவாங்க, அதுக்கு நினச்சிவாங்க மரியாதை கொடுப்பாங்க. த மெயின் அட்ராக்ஷன் ஆஃப் த ரிப்பப்ளிக் டே பரேட் ஆர் த டேபிள்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். வெவ்வேறு மாநிலத்தில் உள்ளவங்களும் நினச்சிவாங்க அட்டவணைப்படி நினச்சிவாங்க அணிவகுத்து நிற்பாங்க. பிரேவரி அவார்ட் வின்னர்ஸ் ஆல்சோ டேக் பார்ட் இன் த பரேடு. அதே போல் துணிச்சலான விருது வென்றவர்களை நினச்சிவாங்க பரேடு, அதாவது நினச்சிவாங்க அணிவகுத்து நிற்பாங்க. எல்லாருமே ஒன் ஃபோல் நின்று நினச்சிவாங்க ஃப்ளாக் ஏற்றிட்டு நினச்சிவாங்க சல்யூட் பண்ணுவாங்க, அதுக்கு நினச்சிவாங்க மரியாதையும் கொடுத்து நினச்சிவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரிப்பப்ளிக் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜனவரி 26. காந்தி ஜெயந்தி. The birthday of Mahatma Gandhi is on 2 October. Gandhi fought against the British for making our country free. He dedicated his entire life to the well-being of people. That is why he is called the father of our nation. His birthday is celebrated as a national festival. The main function is held at the Rajghat in New Delhi. It is the Samadhi of Mahatma Gandhi. The Prime Minister, President, all the ministers and high officials pay their respect at the Samadhi. Prayer meetings are held in every state of India. Gandhi Jayanti. The
பர்த்டே ஆஃப் மகாத்மா காந்தி இஸ் ஆன் 2 அக்டோபர். அதாவது மகாத்மா காந்தியோட பிறந்த நாளை தான் நம்ம என்னது அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணுறோம். காந்தி ஃபோக்ட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஃபார் மேக்கிங் அவர் கண்ட்ரி ஃப்ரீ. பிரிட்டிஷ்காரங்க அதாவது ஆங்கிலேயர்கிட்ட வந்து என்ன செய்றாரு, ஃபைட் பண்ணி நம்மளுடைய தேசத்துக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக என்னது போராடுகிறார் ஃபைட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம ரொம்ப அரும்பாடுபட்டவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காந்தி, மகாத்மா காந்தி. He dedicated his entire life to the well-being of people. அவர் தனது முழு வாழ்க்கையும் மக்களுக்காக, மக்களுடைய நல்வாழ்வுக்காக என்ன செஞ்சார், அர்ப்பணித்தார். தட் இஸ் ஒய் ஹீ இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம், த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், தேச தந்தை அப்படின்ட்டு யார் அழைக்கிறோம் அப்படின்னா மகாத்மா காந்தியை. ஹிஸ் பர்த்டே இஸ் செலிப்ரேட் அஸ் எ நேஷ்னல் ஃபெஸ்டிவல். ஸோ இவருடைய பிறந்த நாளை தான் நம்ம என்னது தேசிய விடுமுறை நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். எப்போ அப்படின்னா அக்டோபர் 2. த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ஹெல்ட் அட் ராஜ்காட் இன் நியூ டெல்லி. இவரோட இதை வந்து முக்கிய செயல்பாடாக நியூ டெல்லியில் உள்ள ராஜ்காட்டில் வந்து என்னது இது ஒரு முக்கிய செயல்பாடாக செலிப்ரேட் பண்ணப்படுது. எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில் உள்ள ராஜ்காட். இட் இஸ் த சமாதி ஆஃப் மகாத்மா காந்தி. இவருடைய நினைவிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜ்காட். ஸோ அவருடைய நினைவிடத்துக்கு சென்று த பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட், ஆல் த மினிஸ்டர்ஸு எல்லோரும் என்ன செய்கிறாங்க, மாலை அணிவித்து மரியாதை அதாவது அஞ்சலி செலுத்துகிறாங்க. எவ்ரி இயரும் அக்டோபர் 2 பார்த்தோம் அப்படின்னா ராஜ்காட்டில் உள்ள இவருடைய நினைவிடத்தில் பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட், ஆல் மினிஸ்டர்ஸ், ஆஃபீஸர்ஸ்லாம் போய் நினைச்சுறாங்க இவருடைய நினைவிடத்துக்கு அது மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி எல்லோரும் என்ன செய்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னது மீட்டிங் அரேர் பிரார்த்தனை கூட்டங்கள் ரெடி பண்ணி அதில் என்ன செய்கிறாங்க, இவருடைய நினைவாக என்னது ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே என்ன பண்ணுறாங்க, பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. எப்போ அப்படின்னா அக்டோபர் 2. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த இமேஜில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தி. நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம வந்து 3 பார்த்தோம். இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி. இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 15. எவ்ரி இயரும் நம்ம வந்து ஆகஸ்ட் 15 எந்த டேவாக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினமாக செலிப்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஜனவரி 26 எப்போ என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. மகாத்மா காந்தியோட பிறந்தநாளை தான் நம்ம என்னது அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியாக செலிப்ரேட் பண்ணுறோம். த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேச தந்தை யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தி. இவருடைய சமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜ்காட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம த ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.